ஹாய், வெல்கம் டு ட்ராவல் வித் ஸ்ரீ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இல்லை ஸ்மூத்னிங் பண்ணுனா ஹேர் ஃபால் வருமோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக வருங்க, நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா. நீங்கள் அதுவும் ஹேர் ஃபால் விட ஹேர் பிரேக்கேஜ் அதிகமாகவே வரும், அதுவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா. என்னங்க ஹேர் ஃபால்னால் என்ன, ஹேர் பிரேக்கேஜ்னால் என்ன? ஹேர் ஃபால் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து ரூட்டோடு இருந்து விழுகிறது, அதாவது வேரோட முடி கொட்டுறது பேர் ஹேர் ஃபால். ஹேர் பிரேக்கேஜ் அப்படிங்கிறது பாதி பாதியாக ஹேர் கட் ஆகி வர்றது, அது ரூட்லேருந்து வராது, பட் பாதி பாதியாக ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் இல்லாமல் பாதி பாதியாக கட் ஆகிறது. ஏன்னா நம்ம வந்து நார்மலாக ஸ்ட்ரைட்னிங் ஆகட்டும் ஸ்மூத்னிங் ஆகட்டும் அது பண்ணும்போது அந்த ப்ராசஸில் அதிகமான அயன் கோட்டிங் கொடுப்போம். ஸோ அந்த அயன் கோட்டிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா ஹேர் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். அந்த சென்சிட்டிவ் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹேர் பிரேக்கேஜ் ப்ராப்ளத்தை அதிகமாகவே ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போது இது நாங்கள் அப்போ பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணாட்டி சில பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன், ஹேர் பிரேக்கேஜ், ஹேர் ஃபால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் அதிகமாக வரும், அதே மாதிரி ஹேர் ரொம்ப ட்ரை ஆகும். நிறைய பேர் எங்கிட்டயே சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க, இந்த பார்லரில் போய் பண்ணுங்க, அந்த சலூனில் போய் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எனக்கு சரியே இல்லை, ஹேர் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தாவீங்க. ஃபஸ்ட்டு ஒன், இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன்கிட்ட போய் பண்ணுங்கள். அது உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களும் நிறைய டிப்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பிராண்டில் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணுறீங்களோ சேம் பிராண்டோட ஷாம்பு, கண்டிஷ்னர், சிரம், ஹேர் மாஸ்க்கு இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ரீசன் என்ன அப்படின்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங்கோட ஷாம்பு, கண்டிஷ்னர் எல்லாம் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூத்னிங் ப்ராசஸில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அப்போ போய் நீங்கள் ரொம்ப ரஃப்பான ஷாம்பு யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுவுமே உங்கள் ஹேரை ரொம்ப ட்ரை பண்ணி ஹேர் ஃபாலுக்கும் சரி ஹேர் பிரேக்கேஜுக்கும் சரி வழிவகுத்து கொடுத்துரும். ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன பிராண்டில் உங்களுக்கு சலூனில் பண்ணுறாங்களோ அந்த பிராண்டோட ஷாம்பு, கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் பண்ணின விஷயங்கள் லாங் ஸ்டேவாக இருக்கும். இன்னொரு குழப்பமும் உங்களுக்கு எல்லாம் இருக்கும், ஏங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங், பெர்மனன்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் அப்படிங்கிறாங்களே, இது என்ன எப்போவுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. அதாவது நார்மலாக இந்த ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் அதிகபட்சம் ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணினா மட்டும்தான். என்னென்னா ரூட்லேருந்து வர்ற முடி உங்களோட நேச்சர் என்னவோ அந்த மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு கேர்லி ஹேர், வேவி ஹேர், ஸோ அந்த மாதிரி என்ன நேச்சரோ அதுதான். ஏன்னா உள்ளே இருந்து வர்ற முடி உங்களோட நேச்சராக இருக்கும். மற்றபடி ஸ்மூத்னிங் பண்ணின முடி வளர வளர நம்மளுக்கு அந்த முடி அப்படியே கீழே போயிடும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணவங்க ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கீழ் முடி மட்டும் நல்லா அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து பெர்மனண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 2.5 இயர்ஸ்க்கு இது கண்டிப்பாக இருக்கும், மெயின்டைன் பண்ணினா மட்டும். ஏங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுனா ஸ்பா எடுக்க சொல்கிறாங்களே, எதுக்கு? கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஸ்ட்ரைட்னிங் பண்ணினாலும் சரி ஸ்மூத்னிங் பண்ணினாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ஹேர் ஸ்பா மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். அது எதுக்குன்னா உங்கள் ஹேருக்கு ஒன் ஆஃப் த ஒரு பூஸ்ட்டு தான் அது. ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவான ஹேரை வந்து திருப்பி நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா டெஃபினட்டாக மந்த்லி ஒன்ஸ் ஹேர் ஸ்பா ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. மறக்காமல் இனி ஒரு வேளை நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக மந்த்லி ஒன்ஸ் ஹேர் ஸ்பா எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். அதே மாதிரி ஹேர் ஸ்பா வந்து நீங்கள் ஒரு 3 months ஒன்ஸ் கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் ஒரு அயனிங் கோட்டிங் கொடுங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லாங் ஸ்டேவாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 1 இயர்லேயே உங்கள் ஹேர் நார்மல் ஆயிரும். சிலரெல்லாம் 6 monthலேயே ஆயிரும். அதே மாதிரி சில ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணி மிஸ்டேக் ஆகிற ஹேர் ஃப்ரீஸ் ஆகிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வெல் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் கிட்ட போய் நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஆகட்டும் ஸ்மூத்னிங் ஆகட்டும் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்க என்ன ஷாம்பு ரெஃபர் பண்ணுறாங்களோ, ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பிராண்டில் பண்ணுறீங்களோ பார்லரில் கேளுங்க, என்ன பிராண்டில் பண்ணுறாங்களோ அதே பிராண்டோட ஷாம்பு, கண்டிஷனர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன். ஓகே, மறந்துடாதீங்க. ட்ராவல் வித் ஸ்ரீ. பை பை.